வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் பல ஆண்டு கோரிக்கையான சுடுகாடு பிரச்சினை தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. அப்பகுதி மீனவர்களின் நடுக்குப்பம் கிராமம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளது. இங்குள்ள ஆதிதிராவிடர் சுடுகாட்டுக்கும் கடலுக்கும் இடைவெளி மிக குறைவு. குடித்தண்ணீர் போர்வேல் மூலம் எடுக்கின்றனர். அப்போது சுடுகாட்டில் எரிந்த மனித உடல் கழிவுகள் குடிநீரில் கலந்து கடும் துர்நாற்றம் மற்றும் நோய் தொற்று ஏற்படுகிறது. கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடல் அரிப்பின் போது சடலம் கடலுக்குள் அடித்துச் செல்லப்படுகிறது. அவற்றை மீன்கள் உட்கொண்டு நோய் தொற்று ஏற்பட்டு இறக்கின்றன. நோய் தாக்கிய மீன்களை மனிதர்கள் உண்ணும்போது பலவிதமான நோய்கள் உருவாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் படகுகளை நிறுத்துவதற்கும் குறுகிய இடம் உள்ளதால் மிகவும் சிரமம் அடைகின்றனர். பெரிய கோட்டக்குப்பம் காலனி சுடுகாடு கோட்டைமேட்டில் உள்ள மலைமேட்டில் உள்ளது. அதை அவர்கள் பயன்படுத்தாமல் நடுக்குப்பம் அருகில் கடலோர பகுதியில் பிரேதம் அடக்கம் செய்கிறார்கள். இது சம்பந்தமாக 30 ஆண்டுகளாக அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே அரசை கண்டித்து வரும் சட்டசபை தேர்தலை புறக்கணித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கடலுக்குள் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா எனப்படும் சுடு களிமண் சிற்பக்கலை பாரம்பரிய கலையாக உள்ளது. இந்த கலையை பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி கணுவாப்பேட்டை கிராமத்தில் தனி பயிற்சி கூடம் அமைத்து பயிற்சி அளித்து வருகிறார். புதுச்சேரி கோர்க்காடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாரம்பரிய கலையான சுடு களிமண் சிற்பங்களை செய்வது குறித்து கைவினை கலைஞர் முனுசாமி பயிற்சி அளித்தார். இதில் விலங்குகள், பாரம்பரிய கலை பொருட்கள், பறவைகள், சாமி சிலைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என பல்வேறு பொம்மைகளை தயாரிப்பது குறித்து மாணவர்கள் ஆர்வமுடன் கற்றுக்கொண்டனர். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை குட்வில் இன்டர்நேஷனல் மற்றும் பப்ளிக் பள்ளி பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் பூமிநாதன் தலைமை வகித்து நூற்றுக்கணக்கான மழலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களின் ஆடல், பாடல், சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கல்வி, விளையாட்டு, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தாளாளர் பூமிநாதன் பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கினார். விழாவில் ஏராளமான பெற்றோர், மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை முதல்வர் லட்சுமி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.